அது என்ன பராசக்தியில தமிழ்ல தமிழ் வாழ்கன்னு போட்டிருக்கு, தெலுங்குல தெலுங்கு வாழ்கன்னு போட்டிருக்கு, மலையாளத்துல மலையாளம் வாழ்கன்னு போட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் வந்துட்டு நீங்க வியாபார நோக்கத்துல தான் எடுக்கிறீங்க. அப்ப தியாகிகளை புகழ்றதுக்காக எடுக்கல அப்படின்னு ஒரு பக்கம். இதுக்கு அடுத்தபடியா இந்த இயக்குனர், இந்த நடிகர், இந்த ப்ரொடியூசர் இவங்க எல்லாமே இந்த மொழியை சேர்ந்தவங்க. அதனால இந்த புகழை பேசுறதுக்காக தான் வந்துட்டு வரலாறு திணிச்சு பேசுறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம். இதெல்லாம் முழு படத்தை பார்த்துட்டு கூட கிடையாது. வெறும் 2 நிமிஷம் ட்ரெய்லரை பார்த்துட்டு இப்படிதான் இருக்குமோ ஒரு அனுமானத்திலேயே இவங்களோட அவதூறை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு கதையை இவங்களா புனரமைச்சு அதுக்கு செயல் விளைவும் கொடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ப வைக்க பார்க்கறாங்க. இதுல தமிழர்கள்னு இல்லாம எல்லா மாநிலங்களும் கேரளா, ஆந்திரா, மற்ற மாநிலங்கள் எல்லாருமே சேர்ந்து, அதாவது அவங்களோட நோக்கம் என்னன்னா தங்களோட மொழியை காப்பாற்ற எந்த அளவுக்கு பாடுபட்டாங்க அப்படின்றத வெளிப்படுத்துற படம் தான் இது. இந்த நீங்க படம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த மொழிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதை பண்றாங்க அப்படின்றது. அதனாலதான் அந்தந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. இந்தியாவின் ஆட்சி மொழியாகவும் இந்தியாவின் அதிகார மொழியாகவும் வந்துட்டு இந்தி ஆயிடக்கூடாது. இந்தியான்றது பல்வேறு தரப்பட்ட வேற்றுமையில் ஒற்றுமையில் உண்டான ஒரு மொழியா இருக்கணும். இந்த மாதிரியான மக்கள் எல்லாரும் சேர்ந்ததுதான் இந்தியா அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுல இன்னும் சிலர் படமே பார்த்திருக்க மாட்டாங்க. படமே பார்க்காமே இதுல வந்துட்டு டிஎம்கே புகழ் தான் இருக்கும், இல்ல இந்த மொழிக்கு மட்டும்தான் ஆதரவா இருக்கும், இது வந்துட்டு தவறா சித்தரிக்கப்படுது அப்படின்றாங்களே தவிர இதெல்லாம் உங்களோட அனுமானம். இந்த படத்தை நீங்க பாருங்க, பார்த்துட்டா அது வந்து பேசுங்க. இந்திய ஆதிக்கத்துக்கு எதிர்ப்பா இருக்கிற மாதிரி தான் படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இதுல வந்துட்டு எந்தவித அரசியல் சாயமும் இருக்காது. இதுல பெரியார ஒரு போட்டோலையும், அதுக்கப்புறம் அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர் ஒரு சீன்ல வருவார். இந்த இந்த வெறும் 3 சீனை வச்சுக்கிட்டு நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய பிளாக் போர்ட்ல ஒரு ஒயிட் சாக் பீஸ் வச்சுட்டு ஒரு புள்ளி வச்சுட்டா எல்லாரும் அந்த ஒயிட் சாக் பீஸ் வச்ச புள்ளியை மட்டும் பாக்குற மாதிரி அந்த அவ்வளோ பெரிய பிளாக் போர்டு இருக்கு. அதாவது இந்த படத்துல அவ்வளோ பெரிய கதை இருக்கு. இதுல வந்துட்டு எல்லா மாணவர்களும் எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத தாண்டி என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு காட்டியிருப்பாங்க. இதுல வந்துட்டு உங்களுக்கு எந்தவித அரசியல் கலப்போ இருக்காது. ஒருவேளை இந்த படம் இந்த டைமுக்கோ இல்ல வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கீழேயோ வராம இருந்தா இந்த படம் இன்னும் அதிகப்பட்ட மக்களால் ரசிக்கப்பட்டிருக்கும். ஆனா நீங்க ஒண்ணு யோசிச்சுக்கீங்க, யார் காட்டுறாங்கன்றத விட என்ன காட்டுறாங்கன்றதா முக்கியம். அதுலயும் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமான வசனங்களையும் கருத்துக்களையும் கொடுத்திருப்பாங்க. நீங்க வாதத்தை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சபையில என்ன பேசுறாங்கன்றத முழுசா கேட்டுங்க. அந்த வாதம் தான், அந்த கேட்பு தான் உங்களை வந்துட்டு ஒரு வெற்றிக்கான பாதையை கொண்டு போகும். இந்த படம் இந்தியை எதிர்க்கிறதுக்கான படமா அப்படின்னீங்கன்னா கிடையாது. தன்னோட மாநில மொழிகளை காப்பாத்துறதுக்காக உயிர் விட்ட சிறை சென்ற பல தியாகிகளை பத்தின படம் தான் இது. அதுவும் மாணவர்களையும் இளைஞர்களையும் வச்சுதான் இந்த படமா இருக்குமே தவிர இது ஒரு கட்சி சார்ந்த படம் கண்டிப்பா கிடையாது. டிஎம்கேன்ற கட்சியை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும், சிவகார்த்திகேயன்ற நடிகரை பிடிக்காதுன்றதும் உங்களோட தனிப்பட்ட உரிமை. இதுல யாரும் வந்துட்டு உங்களை வற்புறுத்த முடியாது, வற்புறுத்தக்கூடாது. அதே மாதிரிதான் ஒரு படத்துல இல்லாத ஒரு விஷயத்த உங்களோட அனுமானத்தையும் உங்களோட கற்பனையும் வச்சு இதுதான் வந்துட்டு கதையா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு புனை கதைகளை நீங்களா அவிழ்த்து விடாதீங்க. இது படம் பார்த்து வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே வந்துட்டு ஒரு நிழல் கொடுத்துரும். நம்ம தப்பான விஷயத்த வந்துட்டு எல்லாத்தையும் பகிர்ந்துட்டோமே, இந்த மாதிரி இல்லையே அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும்.